வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 கும்பராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14, 2025 ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களோட ராசிக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வராருங்க. குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான நல்ல விஷயம் உங்களுக்கு. அப்படின்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு 7 வருட காலமாக உங்களோட ராசியை குரு பார்க்கவே இல்லை. உங்களோட ராசியில் குரு இருந்திருக்காரு, ஆனால் உங்களோட ராசியை குரு பார்க்கவே இல்லை. இதனால உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு நிறைய விதமான நஷ்டங்கள். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பி ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வந்திருக்காது. அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கடன், அதே மாதிரி துரோகங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்க நீங்கள் ஒரு 3 வருட காலமாக ரொம்பவே பிரச்சனையிலே இருந்துட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் 7 வருட காலமாகவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சரிவர நடக்கலை. கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களோட லைஃப் ரொம்ப சுபிட்சமாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் டெஃபினட்டாக உண்டுங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களோட ராசியை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, அப்புறம் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யமாக இருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி கடன்லாம் படிப்படியாக அடையும். உங்களோட தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் வேலையில் நல்ல பதவி உயர்வு, நல்ல சம்பள உயர்வு, நல்ல பண வரவு இருக்குங்க. அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நல்லபடியாக திருமணம் நல்லபடியாக நடக்கும். புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக புத்திர பாக்கியம் அமையுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்லபடியான சுப காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக சொந்த வீடு நல்லபடியாக அமையும். நிலங்கள் நல்லபடியாக வாங்குவீங்க. இல்லை பண வரவு இருக்கும். நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவங்க மூலயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் அடைவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் நல்ல சிறப்பாக படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்லாம் கிடைக்குங்க. ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல சொத்துக்கள்லாம் நல்லபடியாக வாங்குவீங்க. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு நல்லபடியாக அமையுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களோட பூர்வீக சொத்து எதையாவது நீங்கள் விற்று வேற அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு 2-3 இடங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி வேற ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரியான காலகட்டங்கள் நல்லபடியாக அமையுங்க. நல்ல செல்வ விருத்தி இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி இருந்த ஏதாவது ஷேரு, அது மாதிரி ஏதாவது நீங்கள் லேண்டு ரொம்ப முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல ரெட்டிப்பாகி உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய கோயில் குளம் போயிட்டு வருது. அதே மாதிரி முதியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேர குழந்தைகள் பிறக்கிறது, இது மாதிரியான சுபிட்சமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. முன்னாடி இருந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. காசு, பணம் இதுலெல்லாம் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நல்லபடியாக தீர்ந்துருங்க. நல்ல சீராக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த சோகங்கள், கவலைகள், துரோகங்கள் இந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் டெஃபினட்டாக உண்டுங்க. கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக மொத்தம் உங்களோட லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சிறப்பாக இருக்க போது நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா, மே 14, 2025 ஜூன் 14, 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். காலகட்டங்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஜாப் கிடச்சி நீங்கள் நல்லபடியாக போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 ஜூன் 2025 15 ஆகஸ்ட் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா ராகுவோட சாரத்தில் இருப்பார். இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் வெளிநாடு ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சி நல்லபடியாக போய் நல்லபடியாக சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15, 2025 2 ஜூன் 2026 வரைக்குமே அந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா
புனர்பூச நட்சத்திரத்துல குருவோட சாரத்துல இருப்பார். காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நல்ல காலகட்டங்களா இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 19 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு கடகராசியில சஞ்சாரம் செஞ்சு அந்த இடத்துல உச்சம் அடைஞ்சிருப்பார். இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு திருமணமா இருக்கட்டும், புத்திர பாக்கியமா இருக்கட்டும், வேற தொழில்ல ஒரு முன்னேற்றங்கள், அதை டெவலப்மெண்ட் பண்றது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள், நல்ல பண வரவு, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் குரு வக்ரமா இருப்பார். அப்போ உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே டபுள் மடங்கு ரொம்ப சிறப்பா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான குரு பயிற்சியா இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, திங்களூர் போய் சந்திரன் பகவானை வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஆலங்குடி குரு பகவானை வியாழக்கிழமை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களோட ஏரியால ஏழ்மையா இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு 2 பேருக்கு நீங்க அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா நீங்க மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பாரு. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி.